பேர் தமிழ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டைரக்டராக இருக்கேன். இந்த கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏஜி ரோட்டாடெக் பிரைவேட் லிமிடெட். நம்ம நாகல்கனியில் தான் சிச்சுவேட் ஆயிருக்கு. சென்னை பேஸ்ட் கம்பெனி தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திகேயன் குளோபல் மார்க்கெட்டிங் லீடாக இருக்கார். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங் தான் எங்களோட ப்ரேயர் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ப்ரைமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயிங் ட்ரோன்ஸு, பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங் சொல்லுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சீடர்ஸ். ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது தாண்டி அதுக்கான ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ், பிரெயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். எல்லாமே இன்ஹவுஸ் தான். நம்ம ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் எல்லாமே இன்ஹவுஸ்லேயே தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே அவுட் சோர்சிங் கிடையாது. டிஃபென்ஸில் ட்ரோன்ஸ் யூசேஜ் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இந்த வாரனாலே ட்ரோன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீ எந்த மாதிரியான ட்ரோன்ஸ் டிஃபென்ஸுக்காக அப்ரோச் பண்ணணும்னா எந்த மாதிரியான ட்ரோன்ஸ் என்னென்ன ஸோ டிஃபென்ஸுக்கான ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரோன்ஸ்னு ஆகிப்போச்சு. ஏன்னா வார்ஃபேர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமகாசி சொல்லுவாங்க ட்ரோன், அதாவது வந்து சூசைட் ட்ரோனு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாம் ட்ராப்ஸ் பண்ணுவாங்க, மல்டிபிள் பாம் வந்து ட்ராப் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன்ஸ் இதில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் எஃபிஷியண்டாக இருக்காது, அதிக செலவாகும். ஒரு தடவை ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து நம்ம போயிட்டு வந்தோம்னா அதிகபட்ச காஸ்ட் ஆகும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பர் கிலோமீட்டருக்கு 50 பைசே அதுக்குள்ளே தான் முடியும். ஏன்னா ஃபுல்லாக பேட்டரி ஆப்ரேஷன் தான். ஸோ கம்ப்ளீட் ரீசைக்ளிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு மினிமம் ஒரு பர் கிலோமீட்டர் 50 பைசே கூட காஸ்ட் ஆகாது. ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும் அண்ட் ஈஸி ஆக்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னா சம்திங் ஜம்மு காஷ்மீரில் எங்கேருந்தோ கொண்டு வருவாங்க. பட் இது அப்படி இல்லை. ஒரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு ட்ரோன் இருந்தால் போதும். தே கேன் சேஃப் தெம் செல்ஃப். ஸோ சேஃப் கார்டு பண்ணிக்கலாம். அந்த ட்ரோன்ஸ் பற்றி என்ன சொல்லுங்கள். அப்புறம் மற்ற நாடுகள் இப்போ நம்மளோட வார்ஃபேர் போகணும், டிஃபென்ஸ் போகணும்னா அவங்களோட ரேடாரில், அவங்களோட சிக்னலில் மாட்டாமல் இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது? கரெக்ட். இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் பாம்ஸ்ன்னு வைக்கும் போது நம்ம டிஆர்டிஓ, ஆர்சிஏ வந்து அவங்க ரெடி பண்ணுற மிசைல்ஸ் எல்லாமே நாங்கள் டிசைன் பண்ணுற ட்ரோனில் லான்ச்சரோட இது பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து வார்ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒரு யூஸ் கேசஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பாம் ட்ராப்பிங் எப்படின்னா மல்டிமினிஷன் ட்ராப்னு ஒரு யூஸ் கேசஸ் இருக்குது. அது எப்படின்னா ஆர்மியில் ரெஜிமெண்ட், தட் மீன் பார்டர் ஃபீல்டில் அதில் வந்து ஒரு 4-5 லொக்கேஷனில் குறிப்பிட்டு அவங்க எனிமி லொக்கேஷனை நோட் பண்ணி அங்கே வந்து நாங்கள் ஆட்டோனமஸில் ஜியோ கோஆர்டினேட்ஸ் பண்ணிவிடுவோம். ஜியோ கோஆர்டினேட்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷனில் ஒரு பாம் போடும். லைக் ஆன்டி பர்சனல், ஆன்டி ஆர்மர், 2 டிஃப்ரெண்ட் பாம் டைப் இருக்குது. அது ரெண்டுமே அது பேஸ்ட் ஆன் த ஆர்மி ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா இந்த ட்ரோன் வந்து எப்படி ரேடாரில் மாட்டாமல் இருக்குன்னா, இந்த ரேடார் வந்து அவங்க ஹியூஜ் இதில் வைக்கும் போது லைக் ஸோ அப்போ வந்து அவங்க கண்ணுக்கு இது வந்து வெரி ஸ்மால் பேர்டாக தெரியும். அது நெக்லிஜிபிள் ஆகிடும் ரேடார்லேருந்து. ஸோ அதனால் இந்த ஏர்க்ராஃப்ட் நாங்கள் பண்ணுற ஆல் இல்லா விமானம் வீட்டால் ஏர்க்ராஃப்ட் லைக் ஹை ஆல்டிடியூடில் பறக்கிறதுனால அவங்களுக்கு பேர்டாக தெரியும். ரேடார்லேருந்து ஈஸியாக நெக்லிஜிபிள். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட். ஸோ அது மாதிரி பண்ணி வார்ஃபீல்டில் இது டெப்ளாய் பண்ணுவோம். இனிமேட்டு ஃபியூச்சர்லன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னலாக குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த வார்ஃபீல்டோட ட்ரோன்ஸ் எல்லாமே ஸ்டெல்த்தாக தான் வரும். அப்புறம் ஜிபிஎஸ் ஜாமிங்கும் லைக் ஈவன் ஜாமர்லாம் வச்சுருப்பாங்க அந்த பார்டர் ஏரியாஸில். அந்த ஜாமரில் வந்து நம்மளோட கேப்பபிலிட்டி ஹை எண்ட் டெக்னாலஜி என்னென்னா லைக் வந்து ஃப்ரீக்வன்சி ஆப்பிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது எந்த ஜாமரையும் வந்து எதுவுமே பண்ணாது. ப்ளஸ் சிஆர்பி ஆண்டனா ஒன்று இருக்குது. அதெல்லாம் எல்லாமே ஜாமர்லாம் தவிர்த்துட்டு பறந்து போய் வெடிக்கிறது தான் இந்த டெக்னாலஜி. இது சென்னையிலேருந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ அதை தான் குளோபலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ட்ரோனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் பறக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதுக்கான பேட்டரிஸ் நம்ம ரெடி பண்ண முடியுமா? அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கா? ஏன்னா ஒரு ட்ரோனால எவ்வளோ தூரம் பறந்து போயிட்டு ஒரு இடத்துல தாக்குதல் நடத்த முடியும்? கரெக்ட். இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து போடுறதுனால ரொம்ப கம்மியான ஃப்ளைட் டைம் வரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஐசி இன்ஜின். ஸோ ஐசி இன்ஜின் போது நம்மளுக்கு 5 மணி நேரம் பறக்குது, ஸ்பீடாகவும் போகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு எண்டூரன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 5 மணி நேரம் வருது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இதில் கவர் பண்ண முடியும்னா 250 கிலோமீட்டர் டேக் ஆஃப் பண்ணி அடிக்க முடியும். ஸோ இப்போ பஞ்சாப் பார்டரில் நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணுறோம் இந்தியன் ஆர்மிலேருந்துனா அந்த லாகூர், பாகிஸ்தான் எல்லா ஏர்பேஸ் இதுவும் எல்லாமே அடிச்சிடலாம் நம்ம இங்கேருந்து போயிட்டு 250 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஆர்மிக்கு சேஃபாகவும் இருக்கும் டெப்ளாய் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் நம்மளோட டெக்னாலஜி வெல்வர்ஸ்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரூவனும் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போக்ரான், பபீனா, ஸோ இந்த மாதிரி ஃபயர் ரேஞ்செல்லாம் வந்து நம்ம டெஸ்டிங்கும் பண்ணியிருக்கோம். இந்தியன் ஆர்மிக்கு டெஃபான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஆர்டர் வந்துடும்.
ஐசி இன்ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லலாம் யூஸ் பண்ணுறோம்ல இன்ஜின்ஸ், அந்த மாதிரி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லுவோம். இந்த இன்ஜினோட வேலை என்னென்னா பெட்ரோலை உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பவராக ஜென்ரேட் பண்ணும், எலக்ட்ரிக்கல் பவர் இல்லை ரொட்டேஷனல் பவர் வாட் எவர், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணும்போது உங்களால் அதிகப்படியான தூரத்தை கவர் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டரியோட வெயிட்டே அதிகம். பட் இதில் அப்படி கிடையாது, ஃபியூல் இருந்தால் போதும். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக போக குறைய தான் போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ப்ரொபோஷனில் தான் நமக்கு என்டியூரன்ஸ் அதிகமாகும் நமக்கு.